வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நோ யுவர் சேஃப்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் சர்வீஸ் என்ன, ஃபயர் சர்வீஸ் ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அந்த வெஹிக்கிளை விசிட் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, இந்த ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிளில் என்ன இருக்கும், எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பொன்மொழியோடு ஆரம்பிக்கலாம். தன்னலமின்றி மற்றவர்களுக்காக தனது சேவையை அர்ப்பணிக்கின்றவர்கள்தான் சமுதாயத்தில் உண்மையான உயர்ந்தவன் என்பது சுவாமி விவேகானந்தின் பொன்மொழி. நம்மளை பாதுகாக்கிறதுல அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல, அது விலை மதிப்பற்றது. அவங்க உயிரையும் பணையம் வைத்து நம்ம பொதுமக்களோட உயிரை காப்பாற்றுற அந்த வேலை செய்கிறவங்க எப்போதுமே உலகத்தில் உயர்ந்தவங்க தான். அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய சல்யூட் பண்ணிக்கின்றோம். அது பார்த்திங்கன்னா இவங்களோட எந்த ஃபயர் சர்வீஸில் போனாலுமே எழுதியிருப்பாங்க, we serve to save, பொதுமக்களை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோன்னு இருக்கோம். இந்த பழமொழியை நீங்கள் எந்த ஃபயர் சர்வீஸில் போனாலும் பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இப்போ நம்ம ஃபயர் சர்வீஸோட வெஹிக்கிளை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வண்டியில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபயர் சர்வீஸில் பார்த்திங்கன்னா 100க்கு மேற்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, ரூல்ஸை. எதோட ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரூவ் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியும், ஃபயர் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஞாபகம் உடனே வர்ற நம்பர் என்னென்னா 101க்கு கால் பண்ணால் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வருவாங்க. ஏதோ ரெஸ்கியூ, ஏதோ கட்டடம் இடிஞ்சு விழுந்துடுச்சு, என்ன ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் சரி ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. எல்லோரும் கூடாத நம்பர் 101. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஃபயர் சர்வீஸில் எவ்வளோ ஃபயர் சர்வீஸ் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபயர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 356 ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. அது போக 2 ரெஸ்கியூ ஸ்டேஷன் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2178 ஃபயர் ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்குது. இது போக இவங்க என்ன மாதிரி இப்போ ஒரு கால் வந்துச்சுன்னா அவங்க என்ன ஸ்பீடில் அவங்க ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, வெறும் 20 to 30 செகண்டில் அடுத்த கால் ஒரு எமர்ஜென்சி கால், ஃபயர் ஆச்சுன்னா ஒரு கால் வந்துச்சுன்னா 20 to 30 செகண்டில் அவங்க ரெடி ஆகிடுவாங்களாம். அங்கேருந்து வெஹிக்கிளை எடுத்துகிட்டு கிளம்பி அவனை பார்த்துக்கோங்க அவங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்கன்ட்டு. அதே மாதிரி மக்களுக்கு பொது சேவை செய்கிறதுல 2 வெஹிக்கிள் தான் பார்த்திங்கன்னா அலாரம் வச்சுட்டு வர்ற வெஹிக்கிள். ஒன்று ஆம்புலன்ஸ், இன்னொன்று ஃபயர் சர்வீஸோட வெஹிக்கிள். இந்த 2 பேருக்கு தான் சைலன்ஸ் இருக்கும், மற்ற எந்த வண்டிக்குமே இருக்காது. இவங்க 2 பேருமே நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஃபயர் சர்வீஸ் இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபயரை அணைக்கிறதும் சரி, மக்களை காப்பாற்றுறதும், ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறதும், இதுதான் இவங்களோட வேலை. இவங்க இதுக்காக தான் ரெடியாக இருக்கிறாங்க, இதுக்காக தான் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம எப்போதுமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஃபயர் சர்வீஸில் வேலை பார்த்து இந்த மாதிரி மீட்பு பணியில் இருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க நிறையா நண்பர்கள். அவங்களோட உயிரையே தியாகம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் தியாகம் பண்ணியிருப்பாங்க. இதை போற்றும் வகையாக இவங்களுக்கு எல்லாம் ஒரு வீர அஞ்சலி நினைவுபடுத்துறது விதமாக இதனால் வருஷம் இந்தியாவில் ஏப்ரல் 14ஆம் தேதி ஃபயர் டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தியாவில். இது நிறையா ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறையா ட்ரைனிங்ஸ் இருக்கும், நிறையா விளையாட்டுகள் இருக்கும். இது எல்லாமே ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்கள மோட்டிவேஷனல் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம வண்டியை போய் பார்க்கலாம். ஓகே, ஃபயர் சர்வீஸ் வண்டியை நான் ரொம்ப நாளாக பார்க்கணும், என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் கூட்டிகிட்டு போய் காமிச்சார், நல்ல அருமையாக சொல்லி கொடுத்தாப்புல. மதன்கிற நண்பர், அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த ஃபயர் சர்வீஸில் உடனே ஸ்டார்டிங்கில் போனவுடனே காமிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே இதுதான் டிரைவர் கேபின், என்னை கூட்டு போய் காமிச்சார். இதுதான் டிரைவர் கேபின், இதுதான் டிரைவர் சீட்டு. இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஆஃபீஸர் சீட்டு. இவங்க எல்லாத்தையுமே இந்த ஃபயர் டீமை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆஃபீஸர் இந்த சீட்டில் தான் இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த சீட்டில் ஃபயர் டீமில் மற்ற கார்ட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா சேஃப்டி சாக்கெட் வச்சுருக்கிறாங்க, லைஃப் சாக்கெட் இருக்குது, ஃபயர் ப்ரூஃப் சாக்கெட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஷூ, சேஃப்டி ஃபுல் ஷூ இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா
இதில் வந்து இன்ஜின்ஸு எல்லாமே வந்து டிரைவர் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது. சரி, ஓகே, அடுத்த வாங்க கீழே போய் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் சுற்றி நிறையா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டோராக இருக்கும். ஒவ்வொரு டோர்லேயும் ஒவ்வொரு கேபினட், ஒவ்வொரு கேபின்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹோஸ் இருக்குது. இந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ஃபீட்டு லென்த்து இருக்குது, 50 அடி ஹோஸு. இந்த ஹோஸ் எல்லாம் ஃபயர் ஆனால் இந்த ஹோஸை எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா 100 ஃபீட் யூஸ் பண்ணுவாங்க. இது அடுத்த சைடில் இருக்குதுன்னு சொன்னாங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னேக் கேட்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஏதாச்சும் உடைக்கணுன்னா இது பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபோம் வந்து இருக்குதான். ஃபோமை வந்து சப்போஸ் லிக்யூட் ஃபயர், பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஃபயர்னால் நம்ம வந்து ஃபோமை யூஸ் பண்ணுவாங்க. அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹூக் இருக்குது. ஏதாச்சும் தண்ணியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள கெட்டி தூக்குறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அடுத்த கேபினில் பார்த்திங்கன்னா ரோப் இருக்குது. இன்னும் என்னென்ன எக்யூப்மெண்ட்னால் இவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிபிஸ் வந்து க்ளவுஸ் இருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும், அப்புறம் லைஃப் ஜாக்கெட் சொன்னோம். அதே மாதிரி ரெஸ்கியூ நெட்டு, ஏதாச்சும் ஹைட்டான பில்டிங்கில் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நெட்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபோம் சொன்னோம். அப்புறம் ஸ்னேக் கேச்சர் சொன்னோம். அப்புறம் ஸ்பின் போர்டு, ஹூக்கு, பம்பு, ஃபயர் பம்பு, ஏதாவது தண்ணி இருந்தால் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எக்ஸாஸ்ட் ஸ்பேன் யூஸ் பண்ணுவாங்க. ரோப்பு, ட்ரில்லிங் மிஷினு, கட்டிங் மிஷின் ஏதாவது ட்ரில் பண்ணி உடச்சி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெஹிக்கிளில் கம்மியான எக்யூப்மெண்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கொஞ்சம் பெரிய வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்கும், நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கும். அப்புறம் லேடர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயரோட மெயின் இம்பார்ட்டண்டான பார்ட்ஸு, டெலிவரி லைன். டேங்க்லேருந்து வந்து தண்ணியை வந்து நம்ம ப்ரெஷராக வெளியில் அடிப்பாங்க, அதை பார்த்துருப்போம். இந்த டெலிவரி லைன் பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 250 PSI வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ளே இருக்குது. அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 பார்லேருந்து 17 பார் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து 7 பார். இதை வந்து பாரை வந்து எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் பண்ணுறாங்க பாருங்கள், இது மூலமாக பாரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெஹிக்கிளை ஆன் பண்ணி இன்ஜினை ஆன் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து தண்ணியை வந்து ப்ரெஷராக வெளியில் தள்ளும் இந்த டெலிவரி வால்வ் மூலமாக. இதுதான் வந்து இந்த இதோட கான்செப்ட். இந்த டெலிவரி வால்வ் பார்த்தாச்சு. அப்புறம் மேலே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடர் இருக்குது. இந்த லேடரில் நிறையா டைப் லேடர் இருக்குது. எக்ஸ்டென்ஷன் லேடர் இருக்குது, ரூஃப் லேடர் இருக்குது, ஃபோல்டிங் பண்ணுற லேடர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுற லேடர் பார்த்திங்கன்னா ஒரு 28 அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி லேடர் இருக்குது. ரூஃப் லேடர் பார்த்திங்கன்னா 14 to 16 ஃபீட்டு. ஃபோல்டு பண்ணுற மாதிரி மடக்கி வைக்கிற லேடர் ஒரு 10 ஃபீட்டுக்குள்ள லேடர்னால் யூஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாகவே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேபின் வரலாம். இது வந்து ஃபயர் ஹோஸு 100 ஃபீட் சொன்னோம்ல, 100 அடி உள்ள ஃபயர் ஹோஸ் இது தான். இது போக இந்த வெஹிக்கிள் என்ன இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வெஹிக்கிளை பொறுத்து மாறுபடும். ஒரு சில வெஹிக்கிளில் நிறையா இருக்கும், ஒரு சில வெஹிக்கிளில் சின்ன வெஹிக்கிள்னால் கொஞ்சம் எக்யூப்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்றாப்புல வெஹிக்கிள்ஸை வந்து இவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஃபயரை அணைக்கிறது, ஃபயரை வந்து மக்களை காப்பாற்றுறது, ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறது இவங்க வேலை. அதுக்கும் மேலே வந்து இவங்க இன்னொரு வேலை பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் வந்து எங்கேயும் வராமல் இருக்கிறதுக்கு, ஃபயர் வந்தால் சேஃபாக மக்கள் வெளியில் வர்றதுக்கான எக்ஸிட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, இதையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தான் ஒரு பில்டிங்கான அப்ரூவலே கொடுக்குறாங்க. இதை எப்படி செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபயர் இன்ஸ்பெக்ஷன் வந்து எந்த ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபயர் இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், ஃபயரில் வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆகி அது பாஸ் ஆன சர்டிஃபிகேட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அந்த பில்டிங்கை வந்து ரன் பண்ண முடியும். அதனால் இந்த பில்டிங்கை இவங்க செக் பண்ணும்போது ஒரு சில இது இருக்குது. இதில் சின்ன நம்ம ஒரு 2-3 பாயிண்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து ஏதாச்சும் ஃபயர் ஆச்சுன்னா ஃபயர் எக்ஸிட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து டிராயிங்ஸ், இப்போ மக்கள் எப்படி வரணும், ஃபயர் சைனேஜ் எல்லாம் யூஸ் பண்ணணும், சேஃப்டி ஃபயர் எக்ஸிக்யூஷர், போர்ட்டபுள் ஃபயர் எக்ஸிக்யூஷர், இந்த எல்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். அது போக அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்து இவங்க க்ரைட்டீரியாவாக வச்சுருக்கிறாங்க இந்த இன்ஸ்பெக்ஷனில் பாஸ் ஆகிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஃபயர் ஆச்சுன்னா ஃபயர் வெஹிக்கிள் உள்ள பில்டிங் உள்ளே வந்து வெளியில் போகிறதுக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது. இல்லை ஃபயர் ஆச்சுன்னா இவங்க வண்டி உள்ளே வந்து ஒரு இடத்துல விட்டு அவங்க எந்த இடத்துல இருந்து ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுக்கேற்றாப்புல. அதனால் அந்த ரோடு வந்து மினிமம் 20 ஃபீட்டு விட்த் இருக்கணும்.
ரோடோட கிராஸ், அப்போ தான் வந்து வெஹிக்கிள் போக முடியும். அதுக்காக அடுத்தது வெஹிக்கிளை வந்து டேனிங் பண்ணுறதுக்கு இன்சைடில் வந்து 25 ஃபீட் ரேடியஸும் அவுட்டர் கொஞ்சம் விரிவாக பார்த்திங்கன்னா ஒரு 25 ஃபீட் ரேடியஸும் இருக்கணும் மேக்ஸிமம். அப்போ தான் வந்து உள்ளே வந்து வெஹிக்கிளை வந்து டேன் பண்ணி அவங்க பொசிஷனுக்கு ஏற்றாவில் டேனிங் பண்ணி நிறுத்தி அவங்க ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து எக்கச்சக்க ரூல்ஸை வந்து அந்த பியூரோ ஆஃப் இந்தியா சொன்னோம்ல அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. 100க்கு மேற்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே இந்த பில்டிங்ஸ்லேயும் வரும். இவங்களும் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ்கள் இருக்குது. இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இவங்களோட ட்ரைனிங்ஸு, இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது, ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் ரெகுலர் செக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், செக்லிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் சின்ன வெஹிக்கிளுங்கிறதுனால இவ்வளோ எக்யூப்மெண்ட் தான் இவங்ககிட்ட இருக்குது. இதை மட்டும் அண்ணன் சொல்லி கொடுத்தாப்புல. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், தேங்க்ஸ் ஃபார் மதன். ஓகே, வேறு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். இதை மாதிரி நல்ல டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்து ஃபயர் வெஹிக்கிள் வந்து ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு, இப்படி தான் ஆப்ரேஷன், இப்படி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.